ஊம குத்துங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ நாம் தமிழர்லேருந்து சுமார் ஒரு 2000 பேர் கிட்டத்தட்ட நிர்வாகிகள் உட்பட மாவட்ட தலைவர்களே கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்ட தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. ம். என்ன? எல்லாத்தையும் போட்டு பெரிய லெவல்ல இன்னைக்கு அறிவாலயத்துல மாற்றுக் கட்சியினரையும் சேர்த்து ஒரு 3000 பேர வந்து சேர்த்திருக்கிறாங்க திமுகல. ஏன்னா, ம். நீங்க நீங்க அவரு வந்து சீமான கைது பண்ணீங்கன்னா, அவர் தனிப்பட்ட அவருடைய அரசியலுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஒரு அரசியல் வாழ்க்கையில தன்னை பெரிய தியாகியா கூட அவர் நெனச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ம். மாரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவர அப்படியே டைல்யூட் பண்றது, வீக் ஆக்குறது. ம். அரசியல் ம். ரீதியான ஒரு பலகீனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிய திமுக அருமையா இன்னைக்கு பண்ணியிருக்குங்க. அது நம்ம ம். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பலருக்கும் இது பெரிய ஆச்சரியம். திடீர்னு ஒரு 3, 4 நாள்ல ஒரு ஏற்பாடு பண்ணி, ஒரு ம். முக்கிய நிர்வாகிகள சந்திச்சு, அடிச்சு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்லாம் அங்கிட்டு போயிருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா, ம். செந்தில் பாலாஜி, மகேஷ் அமைச்சர்கள் மகேஷ், நீங்க அதுக்கப்புறம் ம். நீங்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி பழனியப்பன், நீங்க ம். சிவகங்கை அ ராஜகண்ணப்பன் இப்படின்னு எல்லாமே பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பட் மாணவர் அணி தலைவர் இருக்கார்ல, ராஜீவ் ம். காந்தியுடைய அது. ம். ஒரு வழிகாட்டுதல் ஏற்பாட்டின் பேர்ல நல்ல ஒர்க் பண்ணி, நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபங்ஷன் இது. திமுக ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சரியான ஒரு அடி அடிச்சிருக்கு சீமான.